தேவ பிள்ளைகளே, சேலத்தில இந்த ரோடு பாருங்க, எல்லாம் புளிய மரம். என் ஊர்லயும் இப்படி தான் நெறைய புளிய மரம் செடி இருந்துச்சு. எல்லாம் பைபாஸ் ரோடு போட்டு புளிய மரங்க எல்லாம் வெட்டி போட்டு, எங்கே பார்த்தாலும் பைபாஸ் ரோடு போட்டாங்க. இப்படி ஒரு புளிய மரம் காட்சி பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப இல்லாத போச்சு. இந்த மனுஷங்க கூட ஜனங்களோட எப்படி பண்ணுறாங்க பாருங்க ஜனங்க. புளி எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, புளிய மரம் பாருங்கள் இன்றைக்கி எவ்வளோ இருக்குது. இங்கேயும் பைபாஸ் ரோடு வந்தால் இதுவும் வெட்டி போட்டுருவாங்க. மூத்தவர்கள்லாம் இந்த ரோடு கட்டியாக இருக்குன்னு சொல்லி தான் புளிய மரம் வளர்க்குறாங்க. அதோட வேர் போய் ரோடு கட்டியாக இருக்கும். இப்போல்லாம் காங்கிரீட் போட்டு ரோடெல்லாம் கட்டியாக பண்ணுறாங்க. இந்த புளிய மரத்துக்காக தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இப்போது சேலம் தாண்டி வந்துட்டேன். ஒரு 15-20 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கிறேன். இப்போ காட்டு உள்ளே போகும்போது இந்த பெரிய சேலம் காடு, இந்த காட்டு உள்ளே தான் இந்த வண்டி போக போகுது. போயிட்டு வீட்டுக்கு போய் உங்களுக்கு 6 மணி வரைக்கும் நான் வீட்டுக்கு போய் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். இது வீடியோ பார்க்குறவங்க ஜெபம் பண்ணுங்கள். புளி கொஞ்ச நாள் பார்த்தா புளி பார்க்க முடியாது, புளிய மரம் பார்க்க முடியாது. அதுதான் இந்த வீடியோ. ஜெபம் பண்ணலாம். கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த நாளில் இனிமேல் நேரத்தில் இருக்கணும். அப்பா, இந்த மரங்கள் நீ ஆசீர்வதிக்க வேண்டும். புளிய மரங்கள் செடிகளை ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவரே, இது ரொம்ப சின்ன வயசில் நல்லா புளிய மரம் ஏறி புளியெல்லாம் சாப்பிடுவேன். இப்போ அப்படி செடி இல்லாமல் இப்போ எங்கள் ஊரில் போச்சு. நிறைய இடத்துல புளிய மரம் செடி பார்க்க முடியல. ஆனால் இந்த கொஞ்சம் பகுதியில் ஒரு 5 கிலோமீட்டர் தூரம் இருக்கும் புளிய மரம் செடி இருக்குது. ஆண்டவரே, இது நீரை பாதுகாப்பு பண்ணும். இங்கே பெரிய ரோடு வராதபடி நீ பாதுகாப்பு பண்ணும். நீரே ஆசீர்வாதம் பண்ணும். அதே போல் ஆண்டவரே, இந்த நாளில் பார்க்குற ஒவ்வொரு விசுவாச ஊழியர்களும் நீ ஆசீர்வதிக்கணும். உலகத்துக்காரன் நீ ஆசீர்வதிக்கணும். கர்த்தரோட ஆசீர்வாதம் எப்பொழுதும் அந்த மத்தியில் கிடைக்கும். ஆத்மா சரீரம் நல்லதுக்கு ஆவே. ஆமென். சோத்திரம். ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் பெரிய காசு செய்யட்டும்.